ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீன் அவியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 8 துண்டு மீன் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து உங்களுக்கு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் 1, அதே மாதிரி ஒரு தக்காளி மட்டும்தான். இது ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு விட பாதி அளவில் தான் நான் புளி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த மீன் வந்து ட்ரையாக உங்களுக்கு அவியல் மாதிரி வரணும், ரொம்ப தண்ணி கிரேவியெல்லாம் வராது. அதனால் இவ்வளோ புளி போதும், தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு உங்களுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கோம். அது பொரிஞ்சதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் பொரிஞ்சதோட உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து எவ்வளவு பொடிசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்களோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை நம்ம சேர்த்துருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழமும் அதே மாதிரி பொடிசாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். பொறுமையாக கொஞ்சம் உப்பு கூட நம்ம சேர்த்துட்டு வதக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்க்குறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இது வந்து பொறுமையாக நம்ம 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கணும். காஷ்மீர் மிளகாத்தூளில் காரம் இருக்காது. அதனால் நம்ம காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இனிமேல் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை நம்ம அதில் சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு 2வது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். புளி கரைசலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். மொத்தமே உங்களுக்கு வந்து 500 தண்ணி தான் இருக்கும். இதை வந்து இந்த புளி கரைசலை வந்து ஒரு 200 தண்ணி வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு கம்மி பண்ணணும். கொஞ்சம் திக்னஸாக வந்தால் தான் மீன் போட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து கொஞ்சம் அவியல் மாதிரி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து புளி கரைசல் வந்து உங்களுக்கு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ 300 தண்ணி தான் இருக்கும். இந்த டைமில் மீனை வந்து நம்ம சேர்க்குறோம். ஒன்று ஒன்றா நம்ம போடுறோம். ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் மீன் வந்து வேகமாக வெந்துருங்கிறதுனால கொஞ்சம் மீன் மேலே தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் மூடி வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்க்குறோம். இந்த மீன் 8 துண்டு மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா அதிகமாக சேர்த்தனா உப்பு அதிகமாகிடும். அப்பப்போ கொஞ்சம் இப்படி மீனை திருப்பி போட்டுக்கோங்க, உடையாது. அந்த புளி கரைசலில் கொஞ்சம் கல் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு மீன். இதை ஒரு மூடி வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சு. அதனால் மேலே இருக்க மீனை மட்டும் நான் திருப்பி போடுறேன். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா ஒன்றா சேர்ந்து வேகும். ஆனால் இந்த மீன் உடையாது. அதனால் தைரியமாக நம்ம போடலாம், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கரண்டியை வச்சு மீனை திருப்பி போட முடியலன்னா உங்களுக்கு கடாயை தூக்கிட்டே நீங்கள் வந்து அலசி விட்டுருங்க. இப்போ மீன் அவியல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மீன் அவியல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இது கட்லா மீன் தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.